ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மை தகுதிப்படுத்தும்படி தான் அவர் விரும்புகிறார். அப்ப முதல்ல நம்ம எப்படி இருந்தோம், இதுக்கு முந்தி எப்படி இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்திலே தேவனற்றவர்களா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். ஜீவனுள்ள தேவன் யார் என்று நமக்கு தெரியாது, அவரை எப்படி ஆராதிக்கணும்னு தெரியாது, நம்மை படைத்தவர் யார் என்று நமக்கு தெரியாது. அப்படி அறியாதிருந்த நமக்கு அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கு அவர் வெளிப்படுத்தி ஜீவனுள்ள தேவனை நாம் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட உடனேயே ஆண்டவர் செய்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு முன்பாக நிற்க கூடாதபடி ஒழிக்க வைத்து கொண்டிருந்த பாவத்தை நம்மை விட்டு அகற்றின பொழுது இப்பொழுது நாம் அவருக்கு நிகராக, எப்படிங்க, அவருக்கு நிகராக ஆண்டவர் நம்மளை, நான் வந்திருக்கிறேன் அதனால ஒரு படி கீழே இறங்கிரு அப்படின்னு என்ன செய்யலை, சொல்லலை. சபையில் இப்படி மேலே மேடை மாதிரி கொஞ்சம் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் என்னைய பார்த்தா தெரியணுங்கிறதுக்காக தானே ஒழிய இதில் வேற ஒரு வித்தியாசம் இல்லை. ஆண்டவரும் அப்படி ஒரு வித்தியாசத்தை வைக்கவில்லை. அவர் நம்மோடு பேச வரும்போது ஆண்டவர் நான் உயரத்தில் இருப்பேன், நீங்கள் எல்லாம் கீழே இருக்கணும் அப்படி அல்ல, அவர் அருகில் அமர வைத்து. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை சந்தோஷப்படுறீங்க? அவர் நம் அருகில். இப்போ இன்னும் ஒரு பங்கு புரிகிற மாதிரி சொன்னால், நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கான தகுதியை நமக்கு தந்திருக்கிறார். அந்த தகுதியை உணர்ந்தவர்களாக நாம் அந்த தகுதியை எந்த அளவு வளர்த்து கொள்ளுகிறோம், எந்த அளவு வளர்த்து கொள்ளுகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக வேளையிலே நாம் என்ன செய்வதில்லை என்றால், ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கப்பட்டால், ஒரு தகுதி கொடுக்கப்பட்டால், ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டால், அந்த இடத்துல எப்படி செயல்படலாம் என்பதை யோசிப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அநேகருக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அளவில் வளர்றதுக்கு அல்லது உங்களுடைய வருமான பெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் அடைவதற்கு சில வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன செய்து விடுகிறோம், அசால்ட்டாக நினைத்து பல நேரங்களில் விட்டு விடுகிறோம். அது போலவே தான் கிறிஸ்துவுக்குள் நாம் தகுதியாக்கப்பட்டதை சாதாரணமாக நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், அது உங்களுக்கு சாதாரணமானவாகவே இருந்து கொண்டு அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் தங்களை தகுதி ஆக்கி கொண்டே இருக்கிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வருவதினால் உயர்வு அல்ல, நீங்கள் போதகரை சந்தித்து ஜெபிப்பதினால் உயர்வு அல்ல, உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தகுதிப்படுத்துவதினால் தான் உங்களுக்கு என்னது, ஆசீர்வாதம், உயர்வு. அதை ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. நான் ஒரு பிரபலமான ஒரு ஊழியரிடத்திலே ஜெபித்து விட்டால் அல்லது இன்னாரிடத்தில் சென்று, அப்படியெல்லாம் ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஏன் ஆப்ஷன் கிடையாதுன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ இதன்படிதான் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரராய் வைத்திருக்கிறதுனால சில ஸ்பெஷல் கொடுத்துருக்கிறார், உண்மைதான். ஆனால் அந்த ஸ்பெஷலை வச்சு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இது எதற்கு நான் இப்படி சொல்லுவேன், எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு ஊழியருக்கு கொடுத்திருக்கிற வரங்களாக இருந்தாலும், அவர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிற வல்லமை ஆனாலும், அது யாருக்கு பயன்பட வேண்டும் என்றால், இயேசுவை அறியாமல் முதல் முறையாக வருகிறவர்களுக்குத்தான் அது என்ன செய்யப்பட வேண்டும், பயன்படுத்தப்பட வேண்டும். 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசியாக இருக்கிற உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் என்ன ஆகலை, இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரலன்னு அர்த்தம். நீங்கள் வளர்ந்து நீங்கள் யாராக மாற வேண்டும். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும், பாஸ்டர் ஏதாவது ஜெப விண்ணப்பம் இருக்கா சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணணும் சொல்லுங்க, நான் ஜெபம் பண்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணுங்க, வளரணும். அப்போ என்னவா இருக்கணும், நீங்க உள்ள வரும்போது உங்களுடைய பெயர் என்னது, புதிய விசுவாசி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளாக நீங்கள் யாராக மாறணும்னா எனக்கு ஈக்குவலாக வந்துடணும். ஹலோ, நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? எனக்கு ஈக்குவல்னால் என்ன அர்த்தம்? சரி நீ கீழே உட்காரியா, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த ஈக்குவல் இல்லை, அது அல்ல. இது நிர்வாகத்தின் நிமித்தமாக பாஸ்டர்னு ஒருத்தர் முதன்மையாக இருக்கிறார். நான் சொல்ல வருகிறது, ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம எல்லாரும் என்னவா மாறிடணும், ஒன்று போல. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க?
ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிசாசு பிடித்தவன் வந்திருந்தால் உடனே நீங்க பாஸ்டர் வந்து அதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படிங்கிற இடத்துல வரக்கூடாது. நீங்க உடனே அதில் ஒரு இன்ஃபர்மேஷன், பாஸ்டர் நான் செய்யட்டா, நான் அந்த பிசாசை துரத்தட்டா அப்படின்னு நீங்க வந்து ஒருத்தருக்குள்ள அப்படி ஆடிட்டு இருக்கும் போது நீங்க வந்து என்ன செய்யணும், பாஸ்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, நான் பார்த்துக்கவா அப்படிங்கும் போது எஸ் தயவுசெய்து என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறீங்க, இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு. நான் அது என்ன செய்யணும், போகிற அளவுக்கு நம்ம என்ன ஆகணும் சொல்லுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கை தட்டிக்கிட்டே போனீங்கன்னாக்க பரலோகம் போகவே முடியாது. அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அவர் நம்மை சீஷராக்கி, அல்லேலூயா, சீஷராக்கினவர்களை அப்போஸ்தலர்கள் ஆக்கி, அப்போஸ்தலர்கள் ஆக்கினவர்களை திவ்ய வாசகர்களாக மாற்றி அவர்களை பரிசுத்தவான்களாக ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார் என்றால், நீங்களும் நானும் சாதாரணமான நிலையில் இருப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. இங்கே உலக பிரகாரமாக கட்சி இருப்பது போல தொண்டனாக வைத்துக் கொள்ளுகிறது அல்ல. இது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய சாயலை பெறுகிறவர்களாக. எதற்காகங்க? அவருடைய சாயலை மீண்டும் பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அப்ப நாம் என்ன செய்கிறோம், அநேக வேளையில நம்மளை நாமளே தகுதி குறைவாக, நம்மளை நாமளே தாழ்வு மனப்பான்மையிலே நாம் நினைத்து கொள்ளுகிறோம். இங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றே ஒன்றுதான் துணிகரமாய் இருக்கக்கூடாது. என்னது? பாவம். அது மாத்திரம்தான் துணிகரமாய் இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் ஆராதிப்பது, ஜெபம் எல்லாத்தையும் துணிகரமா செய்யணும். ராமேன் சொல்லுங்களேன். ஒரு துணிகரமா செய்யணும். ஏன் செய்யணும்? யாருக்காக செய்கிறேன்? நான் என் ஆண்டவருக்காக செய்கிறேன். என் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். அவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நியமித்திருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நான் அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டின் முறை என்ன அப்படின்னா, ஒருத்தர் தான் செய்வார், மற்றவங்க எல்லாம் பின்னால நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆன பிறகு, பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட்ட பிறகு, இங்க ஒருத்தருக்கு வேல்யூ இல்லை, எல்லாரும் ஒன்று போல நாம் செயல்படுவோம். ஒரு உற்சாகமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்றைக்கு அந்த சிந்தையோடு நம்முடைய சபை மொத்தமும் அந்த வேலை செய்ய ஆரம்பிக்குதோ, அன்றைக்கு வல்லமை புறப்படுவதனுடைய அளவு யாரும் தடுக்க முடியாது. நம்முடைய சபையினுடைய பெருக்கத்தை யாரும் தடுக்க முடியாது. அவர் கிரியை செய்வதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். உதாரணமாக, ஆண்டவருடைய வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறதா என்றால், அவருடைய வல்லமை பூரணமாக இருக்கிறது. இயேசுவின் வல்லமை எப்படி இருக்குங்க? பூரணமா இருக்கிறது. ஆனா எல்லார்ட்டையும் வேலை செய்தா பாருங்க, எல்லாருக்கும் அந்த சுகமாக்கும் வல்லமை இருக்கிறதா? இருக்கிறது. வேலை செய்தா அங்கதான் பிரச்சனை. அப்ப அவருடைய வல்லமை யாருக்கு வேலை செய்கிறது? இயேசுவோடு கூட பலர் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஒருத்தருக்கு என்ன கிடைச்சது? சுகம் கிடைச்சது. அப்ப சீஷர்களே கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே, நாங்க இடிச்சிட்டுலாம் வரோம், இப்படி ஒரு கேள்வியை கேட்கீங்களே என்றால், அப்ப ஆண்டவரை உரசிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் இயேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு கூட என்ன கிடைக்க மாட்டுது? சுகம் கிடைக்க மாட்டுது. ஆனா ஒரு ஆளுக்கு கிடைக்குது. இதை நான் எப்படி ஒப்பிட விரும்புகிறேன் என்றால், மின்னல் வீசும், மின்னல் வரும் பாருங்க. மின்னல் எல்லா இடத்துலையும் விழுமா? எல்லா இடத்துலையும் விழாது, எல்லா இடத்துலையும் தாக்காது. எங்கே தான் தாக்கும்? அதுக்கு கனெக்டிவிட்டி எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல உடனே அது என்ன செய்யும்? ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வல்லமையும் அப்படித்தான். இப்போ இங்கே ரெடியாக இருக்குது, இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. உங்களுக்கு அந்த வல்லமை உங்களுக்குள்ளே கிரியேட் செய்ய வேண்டும் என்றால், ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் ரிசீவிங் ஆகிறது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே டக்குன்னு என்ன ஆகிடும்? உடனே ரிசீவ் ஆகிடும். எத்தனை பேர் ரிசீவ் பண்ண விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ண விரும்புகிற அந்த எண்ணமும் உங்கள் ரிசீவிங் சரியாக இருந்தால், இப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை சுகமாக்குவாராக. ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னது இவ்வளோ தானே சொன்னேன், ஆனால் சரியாக இருந்திருந்தால் உடனே அங்கே ரிசீவ் ஆகிருக்கும். இது எப்படி? அதுதாங்க தகுதி. அதுதான் என்னது? தகுதி. இந்த தகுதியைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்த வழி நடத்த விரும்புகிறார். அப்ப இந்த தகுதியை நான் தகுதி ஆக்கினதை தக்க வைக்காவிட்டால் என்ன நடக்கும்? தகுதி ஆக்கினதை தக்க வைக்காவிட்டால், தக்க வைக்கனா என்ன சொல்வீங்க?
அதை மெயின்டைன் பண்ணலை, எனக்குன்னு ஒரு தகுதி கிடைச்சிதுங்க, அதை நான் ஒழுங்காக என்ன செய்யலை, மெயின்டைன் பண்ணலை, செயல்படுத்தலை, ஒத்துழைக்கலை, அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதை அப்படி செய்த சிலரை குறித்து வேதத்திலிருந்து உணர்த்தி, நாமும் தகுதியை இன்னும் உயர்த்துவதற்கு எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, நாங்கள் ஆகையினாலே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி செய்கிறோம்? நான் ஜாசன் சின்ன பையனா இருக்கும் போது சில நேரம் உறையூர் சபையில் இருக்கும்போது சில நேரத்தில் பிசாசு ஆடி அங்கே வரும்போது நான் போய் நின்று ஜெபம் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு வந்தோன்னு அவன் கேட்பான், எப்படி டேடி இதெல்லாம் செய்றீங்க? அவன் உடனே கேட்பான், எப்படி டேடி? அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நீயும் விசுவாசிச்சா ஓ மூலமாகவும் நீ ஜெபம் பண்ணும் போது இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். ஹல்லேலூயா. முந்தா நாள் ஃபோனில் பேசும்போது அவன் எனக்கு சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை டேடி, ஜெபம் பண்ணால் எல்லாம் கிளியர் ஆயிரும். அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட அந்த கேள்வி, இப்போ அவனுடைய நிலை என்னவா மாறுது, அதெல்லாம் ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். நான் சந்தோஷம், ஓகே, அந்த மனநிலைக்கு வந்த வரைக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை நான் ஒப்பு கொடுத்தால் தான் வேலை செய்யும். என் மனசில் இருக்குங்க, நான் நம்புறேங்க, நம்பிக்கையை காட்டணும்ல, விசுவாசிக்கிறேங்க, விசுவாசத்தை காட்டணும்ல, எதுவா பரிசுத்தமாக இருக்கிறேங்க, பரிசுத்தத்தை என்ன செய்யணும், காட்ட வேண்டும். நான் அதை செய்தால் மாத்திரம்தான் பரலோகம் கவனித்து. ஏனென்றால் இந்த கிறிஸ்தவ வாழ்வு பலர் முன்பாக காண்பிக்கப்பட வேண்டும். இது ரகசியமாய் இருக்கிற ஒன்று அல்ல. நீங்கள் எப்பொழுது உங்களுக்குள் இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்னொருவர் முன்பு சொல்லுகிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருத்தர் முன்பு சொன்னால் நான் உங்களை பிதாவின் முன்பு சொல்லுவேன்னு சொல்றார். வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்க ஒருத்தர் இந்த பூமியில என்னை பற்றி அல்லது என்னை குறித்து ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா நான் உடனே உங்களை யார்கிட்ட சொல்லுவேன், பிதாவின் இடத்தில் சொல்லுவேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை பற்றி நீங்கள் பேசலைன்னா உங்களை பற்றி நானும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தகுதியை தந்து வைத்திருக்கிறார். அந்த தகுதியை நான் எப்படி வைத்திருக்கிறேன்? யூதா நிருபம் 6ஆம் அதிகாரம், யூதா நிருபம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் வசனம், யூதா 6ஆம் வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். அப்போ தள்ளப்பட்ட தூதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களை எதுக்கு தள்ளினார்னா, நீ சிந்திச்சது சரியில்லைன்னு. ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ரெஸ்பெக்டட் பிளேஸ், ரெஸ்பெக்டட் ஒர்க், அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்டதை அவங்க என்ன செய்யலையாம், செய்யலை. அவங்க என்ன செய்துட்டாங்களாம், தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்ட தூதர்கள். அப்ப நமக்குன்னு ஆண்டவர் ஒரு சில விஷயங்களை நியமிக்கிறார் இந்த பூமியிலே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தை செய்யறதுக்கு மனுஷன்ட்ட ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் உங்களோடு ஒரு விஷயத்தை பேசினார், பாஸ்டர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யும்படி சொன்னால், 3வது ஆப்ஷனாக வேற ஒருத்தட்ட போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கேட்டிங்கன்னா அந்த 3வது ஆப்ஷனாக கேட்குற ஆள் மூலமாக கூட பிசாசின் தந்திரம் உங்களை ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நாம் என்னதான் செய்யணும்? ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்து விட்டார், நான் அதை என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். எப்படி? அந்த தகுதியை தான் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இன்னும் ஒரு சில பேரை நான் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். சவுல் ராஜாவை இந்த இடத்துல நான் உதாரணப்படுத்த விரும்புகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் சவுலின் இடத்திலே, சவுல் ராஜாவின் இடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, அவன் ஒரு கழுதையை தேடி வந்தவனாய் இருந்தான். அவனிடத்திலே தீர்க்கதரிசிட்டே ஆண்டவர் சொன்னார், இந்த கழுதையை தேடி வருகிற இவனை நீ என்னவாக வேண்டும், ராஜாவாக்க வேண்டும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி தன்னுடைய தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார், தன்னுடைய தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே சொல்லி அங்கே பேசும்போது 6ஆம் வசனம் பாருங்க, 1 சாமுவேல் 10:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. இப்ப தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்றால், இதை யாருக்கு சொல்றாரு, சவுலுக்கு சொல்லுகிறார். சவுலுக்கு இதை பற்றிய விளக்கம் கொடுக்கிறார். உன்னை ஆண்டவர் இந்த விதமாய் செய்ய விரும்புகிறார்,
ஆகையினாலே நீ என்ன செய், நீ இதற்காக ஆயத்தப்படு, இதற்காக நீ ஆயத்தப்பட்டு நான் சொல்லுகிறபடி செய் என்று தீர்க்கதரிசி அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை கொடுத்த பொழுது அங்கே 1ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். கொடுத்த வேலையில் அங்கே சொல்லப்படுகிறது, தொடர்ந்து நீங்கள் வாசித்து கொண்டே வரும்போது தான் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீ சாதாரண மனுஷனாக இருக்க மாட்ட, எப்படி இருப்ப, வேறு மனுஷன் ஆவாய். எப்படி மனுஷன் ஆவாய், வேறு மனுஷன், சாதாரண ஆளாக இருக்க மாட்டேன். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்கிற மாதிரி நீயும் என்ன செய்வ, தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். இதுதான் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் சவுலுக்கு சொல்லப்பட்ட விஷயம். சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 வருஷம். இந்த 40 வருஷத்திலே ராஜ்யபாரம் பண்ணினதிலே, இந்த 40 வருஷ ராஜ்யபாரத்தில் முதல் 2 வருஷம் தான் இவர் தன் தகுதியை தக்க வைத்தார், தன்னுடைய காரியங்களை செய்தார், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார். இந்த 2 வருடத்துக்கு பிறகு மீதம் இருந்த 38 ஆண்டுகள் இவர் யாரு கூட கனெக்ஷனா இல்ல, ஆண்டவர்கிட்ட ரொம்ப பெருசா பேசல. என்ன நடந்தது, கடைசியிலே ஆண்டவர் அவனை தள்ளினதே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு தாவீதுக்காக காத்திருக்க வேண்டியதாயிற்று. தாவீது அந்த ஸ்தானத்தில் வரும் வரைக்கு கர்த்தர் தொடர்பே இல்லாத ஒருத்தனை கூட என்னவா தான் வச்சிருந்தாரு, ராஜாவா தான் வச்சிருந்தாரு. அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, தகுதி ஆண்டவர் தரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதை நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 11ஆம் வசனம் பாருங்க. அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது, திடீர்னு ஒரு தகுதி எப்படி வருது பாருங்க. தீர்க்கதரிசிங்கிறவங்க அந்த காலத்துல ஸ்பெஷல். இப்ப தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது, சரிங்களா? இப்ப தீர்க்க தரிசன வரம் மட்டும்தான் இருக்கு. தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் நியமனம் பண்ணது தேவனால் கிடையாது. அப்போ அந்த நாட்களிலே தீர்க்கதரிசி என்று ஒருவர் இருப்பார். வேற யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டாரு, பேச மாட்டாரு. அவர் யாரை நியமிச்சிருக்கிறாரோ அவங்கள்ட்ட தான் பேசுவார். இப்போ அப்படி கிடையாது. இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? ஐயோயோ, என்கிட்டலாம் ஆண்டவர் பேச மாட்டாருங்க, நான் தகுதியே கிடையாதுங்க. அந்த எண்ணத்தை தான் இன்னைக்கு மாற்றணும்னு நான் சொல்றேன். அந்த எண்ணம், நான் தகுதியே இல்லைன்னு நீங்கள் எப்பெல்லாம் மேலே வச்ச அன்பை பக்கத்தையும் அவர் உங்கள் மேலே வச்ச திட்டத்தையும் நீங்கள் தூக்கி அடிச்சுட்டு உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் தூரமாகறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி இதை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் இன்னும் நெருங்குவோமாக. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அங்கே இருந்ததான தீர்க்க தரிசிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தீர்க்க தரிசனம் அபிஷேகம் பெற்றவங்க. நல்லா கவனிங்க, அவங்கெல்லாம் யாரு? தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்றவர்கள். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது ஒரு பெரிய, என்ன ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் சொல்ற, அப்படி பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா இவர் யாரு? இவர் ஒரு சாதாரண நபர். இவர் கழுதையை தேடி வந்தவரை ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேடி வருகிற சவுலை நான் இப்பொழுது இந்த இஸ்ரவேலுக்கு என்ன வாக்க போறேன், ராஜா வாக்க போறேன். ஆண்டவரும் பாருங்களேன், கழுதையை தேடி வந்த ஆளு, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஆளு, இந்த மீன் பிடிக்கிற ஆளு, இப்படி ஆளை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தெரிந்து கொள்றாரு. ஆனா ஒரு ரகசியம், அவர் தன்னுடைய திட்டத்தை சபைக்கு அறிவிப்பதற்கு மட்டும் ஆண்டவர் சாதாரண ஆளை எடுக்கலைங்க. அவருடைய சகலவற்றையும் அறிந்த பவுல்கிட்ட போய் ஆண்டவர் பேசினார். அவர் சபையை நிலைநிறுத்துவது மாத்திரம், அந்த நேரம் மட்டும் யாரை தான் செலக்ட் பண்ணாரு? பவுலை தெரிந்து கொண்டு செய்தார். அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அப்படிதான் தகுதிப்படுத்த விரும்புகிறார். தீர்க்கதரிசி கூட இப்போ யார் உட்கார்ந்துருக்கா? சவுல் ராஜா உட்கார்ந்துருக்கார். இவர் யாரு? தீர்க்கதரிசியால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர், அவ்வளவுதான். ஆனா இப்ப இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காராம்? தீர்க்க தரிசனம் பேசுகிறார். அதை எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பாருங்க, கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணின உடனேயே அவனுக்குள்ள அந்த வரத்தை செயல்பட வைத்து ஆண்டவர் பேசுகிறதை ஜனங்கள் காணுகிற அளவுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு தகுதியை கொடுத்தார்.
ஆனால் இவர் என்ன பண்ணாரு? இவர் அதை செயல்படுத்தினது என்ன? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் கவனிச்சு பாருங்க. 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார் என்றான். இப்ப தள்ளுனது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. ஆனா இங்க இவர் சொல்லுகிறார், உன்னை ராஜாவா இராதபடி ஆண்டவர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். ஏன் அப்படி செய்தார்? என்ன காரணம் என்றால், உனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதியை கொடுத்தாரு? அந்த அந்தஸ்தை கொடுத்தாரு. நீ அதை பத்தியெல்லாம் என்ன செய்யல? கவலைப்படவே இல்லை, அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நீ ஆண்டவர் கொடுத்த தகுதியை உணர்ந்து கொள்ளாமல் உன் விருப்பத்துக்கு உன் இஷ்டத்துக்கு நீ செய்தபடியினாலே அங்கே உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு அகல்கிறது. சாத்தானுடைய தந்திரமே என்ன தெரியுமா? நீங்கள் தகுதியாக ஏதாவது வேலை செய்ய வந்தீங்கன்னா உங்களை குறை சொல்கிறது தான் அவன் வேலை. நீங்கள் தகுதி பெற உங்களை நம்ம யார்? இப்போ நான் இப்படி சொல்லுகிறேன், நான் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாய் செய்வதற்கு தகுதி தானா என்றால், சில வேளையில் என்னுடைய படிப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு இதெல்லாம் வச்சு பார்த்தா சில நேரத்தில் எனக்கு நானே சொல்லணும்னு சொன்னால் நான் என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் பாருங்க, நம்மை தகுதிப்படுத்தினதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த தகுதிப்படுத்தினதுக்கு ஏற்றவாறு செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கும்போது அவர் என்னை எப்படி நிப்பாட்டுறாரா? ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். எங்க கொண்டே நிறுத்துறாரு? ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிறுத்துகிறார். ஏன்? அவர் என்னை தகுதியாக்கினதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்னை நிறுத்துகிற ஸ்தலமே மாறிடுது. நாம நிறைய நேரம் என்ன சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட இப்பவும் நிறைய பேர் இப்படி ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, நான் குப்பையும் புழுதியுமா இருக்கிறேன் ஆண்டவரே, தூசியா இருக்கிறேன் ஆண்டவரே. அவர் சொல்றார், நான் உன்னைய என் பிள்ளையா மாத்திட்டேன், இன்னும் ஏன் நீ பூச்சி புழுவா குப்பையா தூசியா ஏன் இருக்க? ஏன் இப்போ நான் தாழ்த்த வேண்டாமா? அது பேர் தாழ்த்துது இல்லை. தாழ்த்துகிறது என்பது அது அல்ல. நீங்கள் இப்பவும் அதே மாதிரியே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் காதுக்குள்ளே சாத்தானின் தந்திரம் எப்படி சொல்லும்னா, ஆமாம் பாரு, நீ குப்பையும் தூசியுமா இருக்க, நீ இந்த இதுக்கெல்லாம் லாய்க்கப்பட்டு வரமாட்ட, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்? சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நீங்களும் நானும் தைரியமாக, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், ஹல்லேலூயா, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், நான் அவருக்காக செயல்படுவேன். எத்தனை பேர் அறிக்கை இடுறீங்க? ஹல்லேலூயா. நான் அவருக்காக செயல்படுவேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் என் கூட இருக்கிறார். எதை செய்யணும்னாலும் என் கூட இருக்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லும்போது சவுலுடைய இருதயம் உடைந்து போய், நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 28ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உன்னை தந்துட்டாருன்னொடனே அவர் என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாருங்க. ஒரு குரூப் சொல்லுது, கிருபை உபதேசத்தில், கிருபையை குறித்து பேசுகிற உபதேசத்தில் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் ஒரு தடவை உங்களை மன்னிச்சிட்டாருன்னா காலம் ஃபுல்லாக என்னது தான்? மன்னிச்சது தான் அப்படின்னு சில பேர் போதிக்கிறாங்க. அது தவறான போதனை. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பார். நான் கதவை தட்டி பார்ப்பேன், திறக்கலைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவேன்றார். கதவை தள்ளிக்கிட்டுலாம் உள்ள வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? நான் ஒரு தடவை மன்னிக்கும் போது மாத்திரம் யாருடைய பாவத்தையும் பார்க்க மாட்டேன். ஒருவரை ரட்சிக்கும் பொழுது அவர்களுடைய பாவத்தை குறித்து நான் எண்ணுவதில்லை. ஒருவன் மனம் திரும்ப வரும்போது நான் அவனுடைய எந்த பாவத்தையும் கணக்கீடு பண்ணுவதில்லை. ஆனால் மனம் திரும்பின பிறகு நம்முடைய பாவங்கள் கணக்கிடப்படுகிறது. அதுக்கு முன்பான வரைக்கும் மன்னிப்பு வித்தியாசமானது. ஆனால் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாய் மாறின பிறகு நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற தகுதியிலே வளர வேண்டும். வீட்டிலேயே பாருங்களேன், வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்குன்னா அதில் ஒரு பிள்ளை ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்? என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு பிள்ளை பெற்றோர்கிட்ட எப்படி இருக்கும்?
ரொம்ப அட்டாச்சா, அப்பா அம்மா சொன்ன வேலையை உடனே செஞ்சுக்கிட்டு, எந்த வேலையை சொன்னாலும் உடனே செஞ்சு அப்படி இருப்பாங்க. அதனால என்ன நடக்கும் தெரியுமா? எது கொடுத்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் என்னவா கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே தான் குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது போல தான் கர்த்தருடைய காரியத்திலையும். யார் ஒருவர் அந்த தகுதியை உணர்ந்து அப்பா அப்பான்னு அடிக்கடி அவரை கூப்பிடுறாங்களோ, உடனே அவர் என் பிள்ளைன்னு தகுதியை புரிஞ்சிட்டு இனி அப்பான்னு கூப்பிடுறாப்புல, அப்பான்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உணர்ந்து பேசுகிறபடியால் உடனே உதவி செய்வோம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நாம் என்ன செய்கிறோம்? இந்த தகுதியை தக்க வைக்காமல் நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் சோர்ந்து போகாமல் நம்மை உயர்த்தும்படிக்கு நம்மோடு கூட இதை பேசுகிறார். அப்போ 28ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், உம்மை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி அவர்கிட்ட போய் மனமாற அவர் யாரும் இல்லை. அவர்கிட்ட போய் என்ன ஆண்டவரே, என்னைய தானே நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்க, திடீர்னு ஆளை மாற்றிட்டீங்களே அப்படின்னு அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ ஆமாம் ஆமாம் உன்னை தான் சொன்னேன், ஞாபகம் இல்லை, திரும்ப உன்னையே வச்சு. அப்படி இல்லை, நான் உன்னை சொன்னது உண்மைதான், உன்னை சொன்னது உண்மைதான். ஆனால் நீ என்ன பண்ணல, அதை மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி வந்திருந்தேன்னா நான் இன்னும் ஒன்று என்ன பண்ணியிருப்பேன், உயர்த்தியிருப்பேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இந்த வசனத்தை நான் அடிக்கடி எடுத்து நானாகவே எனக்கு நானே வாசிப்பேன். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு குயவன் வீட்டிற்கு போகும்படி சொன்ன பிறகு எரேமியாவின் இடத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் பேசுகிறார். பாருங்களேன், 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 7, 8, 9, 10 வசனத்தை பாருங்க. இப்போ ஒருத்தருக்கு விரோதமாக ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? இவங்க சரியில்லை, இவங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. பேசின யாருக்கு பேசினாரோ அந்த பேசப்பட்டவர்கள் திடீர்னு திருந்தி நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர்கள் தங்களுடைய தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி நான் அவங்கள விட்டுருவேன், அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே இது கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அப்போ ஆண்டவர் வேலை என்ன? அவர் எப்போதும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார். என்ன சொல்வார்? உங்களை நல்லா ஆக்குவேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை நல்லா வைப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் அவரும் என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு சொல்லுவார், தருவார் இல்லை, சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்கிறதுக்கும் தர்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், டிவியில் யூடியூப்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய செய்தி சொல்லப்படும். ஆனால் செய்யப்படுவதற்கு என்ன உண்டோ அதை என்ன செய்யறதில்லை. நம்ம சொல்கிறத கேட்டே சந்தோஷம் அடைஞ்சிடும். ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டார். அங்கே அதையும் தான் அவரும் சொல்கிறாரு, நான் அப்படி சொல்லுகிறது உண்டு, நான் சொல்கிறது உண்மைதான். 10ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை. அப்ப சொன்னதுக்காக செய்வேன் அப்படின்லாம் கிடையாது. அப்ப சொன்னதை நான் அதை தகுதிப்படுத்தி என்னை தயார் செய்து, ஆண்டவரே நீங்கள் சொன்னதை நான் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற இடத்தில் இருக்கிறேன் என்று என்னை நான் தகுதிப்படுத்தும் போது ஆண்டவர் அங்கே என்னை யார் தடுத்தாலும் சரி அவர்களுக்கு முன்பு என்னை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேக நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் நிறையா இருக்குது, நிறைவேறலை. காரணம் என்ன? அது நிறைவேறுவதற்கு ஏதுவான இடத்துல நான் என்ன செய்யல, வரல. இதைத்தான் அங்கே சவுலுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப சவுல்கிட்ட சொல்றாரு, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல. அப்போ அவர் ராஜாவா இருக்கும்படி சொன்னது உண்மைதான், ஆனா ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணினதும் உண்மைதான். ஆனால் அந்த தகுதியை இவர் என்ன செய்யல, தக்க வைத்து கொள்ளவில்லை. ஆகையினாலே அவனால் ராஜாவாக தொடர முடியவில்லை. இரண்டாவதாக, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சிம்சோனை குறித்து வாசிக்கிறீர்கள்.
அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிம்சோன் அவன் யார் என்று சொன்னால், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக ஆண்டவரால் தெரிந்து கொண்ட நசரேயனாய் பிறந்தவன். அவன் யாருங்க? நசரேயனாய் பிறந்தவன். நசரேயன் என்றால் என்ன அர்த்தம்? கட்டுப்பாடோடு கூடிய தேவனுக்கானவைகளை செய்கிறவன். மிகுந்த கட்டுப்பாடோடு வாழ வேண்டிய ஒரு நபர். அவர் என்ன சாப்பிட வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எல்லாம் அவனுடைய பெற்றோருக்கு என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. இப்ப சொல்லி அவன் எதற்காக இருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்லி அவனுக்கு உணர்த்தின பொழுது, கர்த்தர் அவனிடத்திலே பலமாய் வல்லமையாய் கிரியை செய்வதை அவன் உணர்ந்திருந்தாலும் அவன் தன்னுடைய தகுதியை அங்கே என்ன செய்யல? நிலைநிறுத்தவில்லை. அவன் செய்தது என்ன? பெலிஸ்தியரை மீட்க வேண்டும் என்றால் அவன் பெலிஸ்தியரை மீட்காமல் பெலிஸ்தியரோடு கூட சேர்ந்து தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறவனாக மாறினானே ஒழிய, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி அவனை நசரேயனாய் நியமித்து அவனை மீட்பதற்கென்று வைத்த அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று அவனை குறித்து நியாயாதிபதிகள் 13:5 சொல்லப்பட்டது போல அவன் அங்கே செய்யவில்லை. அங்கே சொல்லும்போது அந்த விஷயத்தை சொல்றாங்க பாருங்க. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று. இவ்வளவுதாங்க தகுதி. அந்த பிள்ளை தேவனுக்கென்று எப்படி இருக்கணும்? நசரேயனா இருக்கணும். நசரேய விரதத்தில் இருக்க வேண்டும். வேதத்திலே 2 பேர் தான் நசரேய விரதம். ஒன்று யார்? இல்ல, ஒன்று சிம்சோன், இன்னொன்று யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. சிம்சோன் அதை என்ன செய்யல? நிறைவேற்றல. அங்கே ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி வார்த்தையும் சிம்சோனுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் இஸ்ரவேலை பெலிஸ்தியன் கையிலிருந்து ரட்சிப்பான். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து அவர்களை, மனுஷனை ரட்சிப்பார். 2 பேருக்கும் நசரேய விரதம் கொடுக்கப்பட்டது. அப்ப என்னுடைய தகுதி என்ன? ஆகினால தான் இயேசு கிறிஸ்து எப்பொழுது பேசினாலும் அவர் சொல்வார், நான் என் சித்தத்தின்படி அல்ல, நான் சுயமாய் பேசுவதல்ல, நானாக எதையும் செய்வதல்ல, என்னை தகுதிப்படுத்தி என்னை இந்த பூமிக்கு குமாரனாக அனுப்பினவர் என்ன சொல்றாரோ அதுதான். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும்? என் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? என் ஆண்டவர் எனக்கு என்ன வழி நடத்துகிறார்? எனக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற என் போதகர் அவர் என்னை என்ன சொல்லுகிறார்? இந்த அடிப்படையில் நீங்க வாழ ஆரம்பிச்சு பாருங்க. கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளும் திட்டத்துக்குள்ளும் நீங்கள் சரியாய் இருப்பதை உணர்வீர்கள். அல்லேலூயா. அதை விட்டு நாம் இஷ்டத்திற்கு வேறு வேறு விதத்தில் செய்வோம் என்றால் நம்முடைய தகுதி அங்கே நிலைநிறுத்தப்பட முடியாது. அப்ப இவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? அந்த பிள்ளை பிறந்தது முதல் நசரேயனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய தலையில் உள்ள முடி என்ன செய்யப்பட்டது? சிரைக்கப்பட்டது. தகுதியை இழப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தான். தன் தகுதி என்ன என்பதை அறிந்து, தான் யார் என்பதை அறியாமல் அவன் அங்கே போய் அங்கே சொல்ல வேண்டாத ரகசியங்களை சொல்லி தன் தலையில் இருந்த முடியை எல்லாம் சிரைத்து போட்டான். முடியலையா வல்லமை இருந்துச்சு? வல்லமை முடியலையாங்க இருந்துச்சு? வல்லமை முடியல இல்லை. நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களை செய்யும் போது நம்ம முடியல வல்லமை இல்லை, ஆனால் அந்த முடி சவரகன் கத்தி படலாகாது என்பது எதை குறிக்கிறது என்றால், அந்த நசரேய விரதத்தில் நான் இருப்பதற்கான ஒரு அடையாளம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கும் மனம் திரும்பினதற்கும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதற்கும் தேவனை பின்பற்றுகிறீர்கள் என்பதற்கும் ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளத்தை எப்படி காண்பிப்பது? நான் உடுத்தி அல்ல, என்னுடைய உடையில் அல்ல, நகையெல்லாம் கழட்டிட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என்னை நான் காண்பிக்கிறேன். இல்லை, உங்களுடைய வாழ்வு முறையில் தான் காமிக்கணும். உங்கள் பேச்சில் காட்டணும். எதில் காட்டணுங்க? உங்கள் பேச்சில். நம்ம திருச்சியில் ஒரு ஏரியாவில் இந்த மீனெல்லாம் விற்பாங்கல்ல, குட்டி குட்டி மீன். அந்த மீன் விற்கிற ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்காரர் யாருன்னா, அந்த கடைக்கு போனீங்கன்னு வைங்களேன், ஒரு பெரிய பைபிள் வச்சுருப்பார். இப்படியே வாச்சிக்கிட்டே இருப்பார் அவர். நான் ஒரு தடவை மீன் வாங்க போனேன். இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டிட்டேன் அந்த மீன் வளர்க்குறத. அப்போ இந்த குட்டி மீன் வாங்க போனேன். அப்போ அங்கே போன உடனே அவர்கிட்ட போயிட்டு, நானும் அவர் ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் போட்டிருந்தார், பைபிள்லாம் வாசித்த உடனே நான் சும்மா இருக்காமல், பிரதர் நல்லா இருக்கீங்களா, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு என்னை மேலே கீழே பார்த்தாரு. அப்போ நீங்கள் யாருன்னாரு? நான் சொன்னேன், சர்ச் பாஸ்டர். ஓ அப்படியா, வாங்க. சரி,
அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு காசு கொடுக்க போகும்போது அந்த மீனுடைய விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த மீன் இவ்வளோ தானே விலை, கப்பீஸுக்கு போய் 30 ரூபா எப்படி கொடுக்குறது, கப்பீஸ்னு ஒரு மீன் அது 10 ரூபாய்க்கு ஒரு ஜோடி தருவாங்க, நீங்கள் என்ன 30 ரூபா சொல்கிறீங்க, என்ன வாங்குறதா இருந்தால் வாங்கு, இல்லைன்னா போய்கிட்டே இரு, டக்குன்னு அப்படி சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வருகிறேன், நான் யாருன்னு சொன்னதுக்காகங்கிறது இல்லை. ஒரு மார்க்கெட்டில் பொன்மலையில் போனால் 5 ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு ஜோடி. சரி, அதை வாங்கிட்டு வந்து விற்கிறவர் 10 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோம், இவர் 30 ரூபா சொல்கிறார். அப்போ நான் சொல்கிறேன் உண்மையான விலை இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னிடத்தில் காண்பித்த குணாதிசயம் என்னதில்லை, கிறிஸ்துவை குறித்த அது அல்ல. அவர் கையில் பைபிளை இப்படி வச்சுக்கிட்டே தான், வாங்குறா இருந்தால் வாங்கு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. நான் சொன்ன இதே சென்டென்ஸில் தான் சொன்னார், வாங்க போங்கலாம் பேசலை, வாங்குறா இருந்தால் வாங்கு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. ஆனால் கையில் என்ன இருக்குது, பைபிள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வேதாகமம் கையில் இருக்கிறது வெள்ளை போட்டிருந்தது பெரிய விஷயம் இல்லை, வாயில் சொன்ன வார்த்தை தவறு. என்ன தவறு, என்னை அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு லாபம் இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அவர் என்ன சொல்லியிருக்கலாம், அன்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய நடவடிக்கை என்ன செய்யவில்லை என்றால், இயேசுவில் இருந்த அந்த அன்பை அவர் வெளியே என்ன செய்யலை, காட்டவே இல்லை. அப்போ பைபிள் வாசிச்சு என்னத்துக்கு, வெள்ளை போட்டு என்னத்துக்கு? இந்த மாதிரி நாம் நடந்து தான் நிறைய நேரம் ஆண்டவர் என்னை எதற்கு தகுதிப்படுத்தியிருக்காருன்னு என்ன செய்யலை, சொல்ல விரும்பலை. அப்போ சிம்சோன் என்ன செய்கிறான், அவனுடைய நசரைய விரதத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த தலைமுடியை சிரைத்து போடுவதற்கு அவன் அங்கே என்ன செய்தான், விட்டு கொடுத்து விட்டான். நாம் இப்படி நம்முடைய தகுதியை எங்கெல்லாம் இழக்கிறோம் கவனிங்க. மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இடத்துல நாகமான் என்ற குஷ்டரோகி வந்து சுகம் பெறுவதற்காக வந்தார். அவர் வந்தவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறார், தன் பணபலத்தை பயன்படுத்த விரும்புகிறார். தான் அங்கே வந்த உடனேயே இந்த தீர்க்கதரிசி ஓடி வந்து தன்னுடைய குஷ்டரோகத்தை தொட்டு எண்ணெய் பூசி அவர் பணம்லாம் கொண்டு வந்திருக்கிறாருன்ன உடனே இந்த தீர்க்கதரிசி உடனே பணிஞ்சிடணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தார். இப்போ தீர்க்கதரிசி அப்படி ஒன்றை செய்யவே இல்லை. இப்போ தீர்க்கதரிசி சொன்னார், தன்னுடைய வேலைக்காரனாகி அல்லது தன் கூட ஊழியத்தில் இருக்கிற கேயாசியின் இடத்துல சொன்னார், நீ போய் அந்த நாகமான் இடத்துல சொல்லு, நதியில் 7 முறை மூழ்கினால் உனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அப்படியே போயிரு. நீ எனக்கு காணிக்கையும் தர வேண்டாம், எந்த பணமும் தர வேண்டாம், எதுவும் தர வேண்டாம். ஏன்னா நீ வரும்போதே உன் எண்ணமே என்ன இல்லை, சரியில்லை. நீ வரும்போதே ராஜாட்ட போய் லெட்டர்லாம் வாங்கி அதிகார தோரணையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வைத்து கர்த்தருடைய காரியத்தை மடக்கவே கூடாது. அதிகாரமும் பணமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. பணம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவசியமாக இருக்கலாம், அதிகாரம் கூட அவசியமாக இருக்கலாம், ஆனால் அதை வச்சு மடக்க முடியாது. அப்போ இந்த தீர்க்கதரிசியை மடக்க முடியல. இப்போ உடனே முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாம் முடிஞ்சது, போயாச்சு, சுகம் கூட கிடச்சிருச்சுங்க. ஆனால் கூட இருந்த கேயாசி இருக்கார் பாருங்க, அவர் ஒரு தகுதியில் இருக்கார். என்ன தகுதியில், தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை போய் சொல்கிற இடத்துல இருக்கார். இப்போ இந்த தீர்க்கதரிசி அந்த வெளியே வந்து நாகமான் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காருன்னு அவர் சொல்லிட்டார். என்ன கிஃப்ட்டு பொருள் இதெல்லாம் காணிக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. இது யார் காதில் விழுந்துருச்சுன்னா கேயாசி காதில் விழுந்துருச்சு. இப்போ உள்ளே இருக்கிற தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ எதுவும் தர வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம், அப்படியே போயிரு. ஆனால் இந்த கேயாசி பாருங்கள், அவ்வளோ நல்ல, நீங்கள் அந்த கேயாசியை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் வேலையே என்னென்னா தீர்க்கதரிசிக்கு பணிவிடை செய்து கூடவே இருந்து எல்லா வேலைகளையும் செய்வது. சில வேளை ஆண்டவர் நம்மளை ஒரு தகுதிக்கு கொண்டு வரும்போது நாம் அதை என்ன செய்வதில்லை, தக்க வைத்து கொள்வதில்லை. இவன் உடனே என்ன செய்தான் நாம் பாருங்கள், நேராக போய் 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்கள், என் எஜமான் என்னை அனுப்பினார், என்னதற்கு, நீர் என்னெல்லாம் கொண்டு வந்தீரோ அதை எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் என்கிட்ட தர சொல்லி சொன்னார். அப்போ இன்றைக்கி நாம் எதற்காக நாம் இருக்கிறோம், எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நாம் செயல்படுகிறோம் என்பதை உணர்ந்து வேறு ஒரு விஷயத்துக்காக ஓடும்போது கர்த்தர் அங்கே கவனிக்கிறார். இந்த தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லி அனுப்பினி வேண்டாம் என்று சொன்னதை இவன் போய், அப்போ நம்ம யாருன்னு புரிஞ்ச பிறகு நம்முடைய எஜமானனாக இருந்த தீர்க்கதரிசி இதெல்லாம் வாங்கவில்லை என்றால் நானும் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது என்ற எண்ணம் இல்லாமல் இவன் ஓடி போய் வாங்கி வந்து விட்டான். அங்கே 27ஆம் வசனம் பாருங்கள், 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். இப்போ எல்லாம் செஞ்சுட்டு வந்தாச்சு. இப்போ தீர்க்கதரிசி பேசுகிறார். என்ன பேசுகிறார், கேயாசியே
எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் எங்கும், நான் எங்கேயுமே போகலையே, நான் இங்கேயே தான் என்ன செய்கிறேன். நல்லா கவனிங்க, உள்ளே இருந்த தீர்க்கதரிசிக்கு வெளியே வந்திருக்கிறவர் யார், என்ன வியாதியில் வந்திருக்கிறாரு, அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு தான் வெளியே வராமலே வெளியே இருக்கிறவனுக்கு சுகமாகும் வார்த்தையை சொன்னவருக்கு இந்த கேஆசி எங்கே போயிட்டு வந்தான்னு இவருக்கு ஆவியில் உணர முடியாதா? உணர்ந்திருக்காரு. இப்போ கேள்வி கேட்டவன் என்ன பதில் சொல்கிறான்? நான் எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருக்கேன். அப்போ அவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரத்தான் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே செல்லவில்லையா? நீ அங்கே போய் கேட்கும் போது என் தீர்க்கதரிசி, என் முதலாளி அல்லது என் எஜமானனுக்கு இப்படி ஒரு எண்ணம் கிடையாது, நம்ம போய் இதை செய்கிறோமே, என் ஆண்டவர் இதை விரும்ப மாட்டார, என் ஆண்டவர் இயேசு இதை விரும்ப மாட்டார, வேதம் அப்படி சொல்லலையே, நான் போய் இப்படி செய்கிறேனே அப்படின்னு எண்ணம் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறாரு? பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது எவ்வளவு வாங்கியிருக்கான் பாருங்க. இவ்வளத்தையும் வாங்கின உடனே இவர் சொல்றாரு, ஆகையால் நீ என்ன பண்ணிட்ட? இப்போ நல்லா கவனிங்க, சில நேரம் தகுதியை இழக்கும் போது பிரச்சனை வேற மாதிரி வருதுங்க. இப்போ இவர் சொல்றாரு, நாகமான் கொண்டு வந்த கிஃப்டை நீ வாங்கிட்ட, இப்போ அவன் கொண்டு வந்த குஷ்டரோகத்தை நீயே என்ன பண்ணி வாங்கிக்க. அவன் கொண்டு வந்த கிஃப்டை வாங்கின மாதிரியே குஷ்டரோகத்தை நீயே வாங்கிக்க. நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடிக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு, இப்போ தன்னுடைய தகுதியை புரிந்து அதை தக்க வைக்காததினாலே சும்மா இருந்திருந்தா கூட அமைதியாக இருந்திருக்கலாம். இப்போ இவனுக்கு குஷ்டம் வந்ததும் இல்லாமல் இவன் சந்ததிக்கு வந்ததும் இல்லாமல் இப்போ எது போச்சுன்னா தீர்க்கதரிசியோடு இருக்கிற அந்த ஊழியமும் போய்விட்டது. இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் நம்முடைய தகுதியை சரியாய் செயல்படுத்தவில்லை என்றால் அது என்ன செய்துவிடும் என்றால் தேவனை விட்டும் பிரிக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களை விட்டும் நம்மளை பிரிச்சோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் குடும்பத்தில் கூட நம்முடைய தகுதியை நாம் உணர வேண்டாம். நம்முடைய லெவலை என்னன்னு உணரணும், நாம் யாருன்னு உணரணும், நாம் என்ன செய்ய போகிறோம், எதற்காக நாம் இருக்கிறோம், எதற்காக இந்த குடும்பம் கட்டப்பட்டிருக்கிறது, எதற்காக இந்த குடும்பம் இருக்கிறது, நாம் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம், இதையெல்லாம் உணர்ந்தால்தான், அந்த தகுதியை உணரும்போது தான் கர்த்தர் நம் மீது வைத்த திட்டம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக யூதாஸ் காரியத்தை குறித்து நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இப்போ நான் உங்களை தெரிந்து கொண்டுட்டேன், ஆனால் தெரிந்து கொண்ட உங்கள் மத்தியிலே ஒருவன் எப்படி இருக்கிறான்? பிசாசா இருக்கிறான். நல்லா கவனிங்க, திடீர்னு ஒருத்தன் பிசாசா இருக்க முடியாது. எப்பொழுது நான் என் தகுதியை இழக்கிறேனோ அப்பொழுது அவன் என்னை அவனை போல மாற்றுகிறான். தொடர்ந்து நான் உங்களுக்கு இதை குறித்த விளக்கம் தரும்போது உங்களுக்கு இன்னும் புரியும். அங்கே 71ஆம் வசனம் பாருங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது இந்த யூதாஸ் காரியோத்து யார் என்றால், இவன் அவரை காட்டி கொடுப்பதற்காக அப்படிப்பட்டவன் என்று யாரும் சொல்ல முடியாத இடத்தில் இருக்கிறான். இப்போ 12 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இந்த 12 பேருடைய வேலை என்ன? இயேசுவோடு கூட தன்னை சீஷர்களாக வைக்க வேண்டியது இவர்களுடைய வேலை. இந்த சீஷத்துவத்திலே ஆண்டவராகிய இயேசு பல முறை இதை குறித்து சொல்லுகிறார். ஒரு முறை அவர்களோடு சொல்லுகிறார், உங்களை சோதிப்பதற்கு பிசாசானவன் என்னிடத்தில் என்ன வாங்கிட்டான்? அனுமதி வாங்கி கொண்டான். சீஷர்கள்ட்ட சொல்றாரு, உங்களை சோதிக்கும்படி பிசாசானவன் என்னிடத்தில் அனுமதி வாங்கி இருக்கிறான். அந்த அனுமதியை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். இப்ப இந்த அனுமதியை நான் கொடுத்திருக்கேன்னா நீங்க தான் கவனமா இருக்கணும். யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கலாம், ஆனால் அது யூதாஸ் காரியோத்து தான் என்பது நேமனம் அல்ல. ஹல்லேலூயா, அது நேமனம் அல்ல. 12 சீஷர்கள், அதுல திடீர்னு பிலிப்புவா கூட இருக்கலாம், பேதுருவா கூட இருக்கலாம், வேறு யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த தகுதியின் அடிப்படையில தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இந்த யூதாஸ் காரியத்தினுடைய செயல் என்னவா இருந்தது என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவான் சுவிசேஷம்
12ஆம் அதிகாரத்தில் இவனுடைய குணாதிசயத்தை குறித்து கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை பரிமள தைலத்தை கொண்டு கழுவுவதற்காக ஒரு பெண் வருகிறாள். அப்பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய, இது காட்டி கொடுத்த பிறகு இந்த வசனங்கள் எழுதப்பட்டதுனால நமக்கு அப்படி எழுதியிருக்குது. காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன? அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருந்தபடினாலும் இப்படி. அப்போ நல்லா கவனிங்க, எண்ணி ஆண்டவர் அவரோடு கூட அவருடைய சீஷனாக இருக்கும்படி அழைச்சிருக்கார். இப்போ நான் என்ன செய்யணும்? ஒருவேளை நான் திருடனாக இருந்தால் கூட இப்போ நான் மாறி எங்கே வந்துடணும்? சீஷனாக வந்துடணும். என்னுடைய சிந்தை யோசனை எல்லாம் அதில் இருக்கக்கூடாது. ஆனால் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லும்போது அவன் கடைசி வரைக்கும் எப்படி தான் இருந்தானா? அது மாதிரியே தான் இருந்தானா. ஆனால் யார் கூட சுற்றிட்டு இருக்காரு? அங்கே தான் இப்போ நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கெலாம் வரோம், கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம், எல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் தகுதி சரியாக இருக்குதா? இந்த இடத்தை நீங்கள் உணர்ந்து என்னை தகுதிப்படுத்துகிறவர் யார்? என் தேவன். ஹல்லேலூயா. அப்போ என்னை அவர் தகுதி ஆக்கினார் என்றால், அவர் தகுதி ஆக்கின இடத்திலிருந்து நான் உடனே என்னை நான் அடுத்து தகுதிப்படுத்தி அவருடைய உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த இடத்திலே நான் தரித்திருக்க வேண்டும். அவர் என்னை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்றால், பின்மாற்றம் அடைந்து அவருடைய பிள்ளை இல்லை என்ற இடத்துக்கு போகாதபடி நான் அவருடைய பிள்ளையாகவே வாழ்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். இவனை சீஷனாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் இவன் செய்தவைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? யோவான் 13ஆம் அதிகாரம் பாருங்க. அவன் காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அப்ப முதல்ல ஆரம்பம் எங்க வருதுன்னா, பிசாசு உள்ள வந்து வேலையெல்லாம் செய்யல. என்னதான் செய்யறாரு? தூண்டுதார். இப்ப நம்மளையும் சில நேரம் தூண்டத்தான் செய்யுது. தூண்டும் போது தகுதியை புரிஞ்சு என்ன சொல்லணும்? பதில். அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? அப்பால போ சாத்தானே. இயேசு கிறிஸ்துவை போய் தூண்டுகிறான். என்ன தூண்டுகிறான்? நீர் எல்லாத்தையும் தரேன், இந்த பூமியை தரேன், என் காலில் விழும், அப்படி இப்படின்னு தூண்டுறான். தூண்டும்போது அவர் ஒரு இடத்துல கூட என்ன செய்யவில்லை? தன்னை விட்டு கொடுக்கவில்லை. தன்னுடைய தகுதியை அவர் புரிந்து சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யாதிருப்பாயாக? பரீட்சை பாராதிருப்பாயாக. அவன்கிட்ட பேசுகிறாரு. அவன்கிட்ட ஒரு இடத்துல கூட அப்படியா, சரி அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்துக்குவோம் இனிமே அப்படின்னு அவன் கூட போய் என்ன செய்யலை? சேரலை. அப்போ இன்றைக்கி நிறைய நேரம் பிசாசானவன் உங்களையும் என்னையும் வஞ்சிக்கும்படிக்கு இப்படிப்பட்ட விதத்தில் நம்மை தூண்டுவதற்கு. பிசாசு எல்லா நேரமும் கருப்பாக வரமாட்டான். எல்லா நேரமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி வரமாட்டான். அவன் சில நேரம் ரொம்ப கேஷுவலாக நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி வருவான். அப்போ நம்ம என்ன செஞ்சிருவோன்னா, சந்தேகப்பட மாட்டோம். யார்கிட்ட? நமக்கு பிடிச்ச மாதிரியோ அல்லது அடிக்கடி நம்ம பேசுகிற நபர் மாதிரி சாத்தான் வந்தானா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சந்தேகப்படாமல் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுருவோம். புரிஞ்சு கொள்ளணும், உங்கள் தகுதியை தூரமாக்குகிற, தகுதியை இழக்கிற, உங்கள் தகுதியை உதாசீனப்படுத்துகிற, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு அகற்றுகிறபடி பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ இவனுக்கு பிசாசு தூண்டுறான். என்ன சொல்றான்? நீ இயேசு என்ன பண்ணிரு? காட்டி கொடுத்துரு. ஏன் அவன் தூண்ட வேண்டும்? ஏனென்றால் வேறு ஒரு குரூப் என்ன செய்கிறது? இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்ய வேண்டும். அப்போ கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்குது. இங்கே ஒருத்தனுடைய இருதயம் இந்த சத்தத்தை கொண்டு போய் இங்கேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தா இவங்களுக்கு செட் ஆவான்னு சொல்லி இயேசுவோடு இருக்கிற 12 பேரில் ஒரு ஆளை சாத்தான் தெரிந்து கொள்ளுகிறான். அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நல்லா கவனிங்க. நம்மளை பாவத்திலே தள்ள வேண்டும், நம்மை வஞ்சிக்க வேண்டும், நம்மை பிரச்சனைக்குள் ஆக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சிந்திக்கலாம். அந்த சிந்திக்கிற காரியத்தை பிசாசானவன் கொண்டு வந்து அந்த வஞ்சனைக்கு ஏதுவாய் நம்மளை தள்ளுவதற்கு நமக்கும் சில வேளையில் என்ன செய்வான்? தூண்டுதலை தருவான். நம்ம சுதாரிச்சோம்னா
அந்த விஷயத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அநேக வேளையிலே நாம் நம்புவதற்கு ஏதுவான ஆட்களாய் இருக்கிறபடினால் உடனே நம்பிடுறோம். யார் பேசினாலும் சரி, யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சரி, அந்த ஆலோசனையை ரீசெக் பண்ணணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அந்த ஆலோசனை 2 முறை 3 முறை பரிசீலனை செய்த பிறகுதான் நீங்கள் அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும். ஏன் பரிசீலனை செய்ய வேண்டும்? ஏனென்றால் அது ஒருவேளை பின்னணியத்தில் யாருடைய ஆலோசனையாக இருக்கலாம்? சாத்தானுடைய ஆலோசனையாக இருக்கலாம். இப்போ இவனை தூண்டுகிற பொழுது இவன் அங்கே அந்த தூண்டப்படுதலுக்கு தன்னை விட்டு கொடுத்தபடினாலே, அங்கே கவனிங்கள் 27ஆம் வசனம் பாருங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு எங்க நடக்குது? இயேசுவும் அவன் சீஷர்களும் பந்தி இருக்கிறார்கள். நான் இந்த விஷயத்தை நான் ஒரு தடவை தியானம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமே வந்துருச்சு. ஏன்னா அது என்ன நேரம் தெரியுமா? திருவிருந்து நடக்குது. நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் திருவிருந்து நடக்குது. இயேசு தாம் தன்னுடைய சரீரம் பிற்கப்படுவதையும் தன் ரத்தம் சிந்தப்படுவதையும் குறித்து சீஷர்களுக்கு சொல்லி அடையாளமாக அதை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார். நான் வரும் அளவும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்பம் பிற்குதல், அப்புறம் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதையும் ரத்தம் சிந்தப்பட்டதையும் தாழ்மையை குறித்து கால்களை கழுவி இவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, அதுக்கு முந்தின வசனங்கள் அதை பற்றி நீங்கள் வாசிப்பீங்க. 26ஆம் வசனம் பாருங்க. இல்லை, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்போமே. அவன் யார் என்றான். யார் பாருங்க, நம்ம தகுதி, அவனுக்கு எவ்வளோ பெரிய தகுதி இருந்திருக்கு பாருங்க. இன்னும் 23 வாசிங்க. அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்து. ஏன்னா இயேசு சொல்றார், உங்களில் ஒருவன் என்ன செய்ய போறீங்க? காட்டி கொடுக்க போறீங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவங்களுக்குள்ள சிக்னல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க, யாரை சொல்லுதாரு. அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுத்தாராம்? சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இப்போ இந்த கேப்ல ஒரு சின்ன விஷயம் பாருங்க. இயேசு அப்ரூவல் கொடுக்கிறார். யாருக்கு? சாத்தானுக்கு அப்ரூவல் கொடுக்கிறார். உன் ட்ரை பண்ண உன் ட்ரையில் இப்போ இவர் யார் ரெடியாக இருக்கா? யூதாஸ் காரியத்து ரெடி ஆகிட்டான், என்னைய காட்டி கொடுக்க ரெடி ஆகிட்டான். இப்போ நான் உனக்கு அனுமதி என்ன தரேன்னா, சிக்னல் தரேன். என்னது? நான் யார் கையில் கொடுப்பேனோ அவன் தான். அப்படி சொல்லி கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு வெளியே இருந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்த சாத்தான் இப்போ எங்கே வந்துட்டான் சொல்லுங்க? இங்கே தாங்க நம்ம நிறைய நேரம் மாட்டிக்கிறோம். அவன் ஆலோசனை கொடுக்கும்போதே அவன் என்ன பண்ணணும்? அவனை தடுக்கணும். பிசாசினுடைய தந்திரம் உங்களை ஆலோசனை கொடுக்கும் போதே எடுத்த உடனே அவன் உள்ள வர முடியாது. இது ஒரு சந்தோஷ செய்தி. என்னன்னா, சாத்தான் நமக்குள்ளே உடனே வர முடியாது, யாருக்குள்ளும் வர முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே அவன் வர முடியாது. அவன் முதல்ல ஆலோசனை கொடுப்பான், அவன் பதுங்கி இருப்பான், அவன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவான். அப்புறம் அப்படியே உள்ள வந்துட்டு என்னைக்கு அனுமதி கிடைக்குதோ அன்னைக்கு எங்க வந்துடுவான்? உள்ள வந்துடுவான். உள்ள வந்தால் எல்லாருக்கும் ஆடி ஆடி பிசாசு இருக்கிறத காமிக்கும்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. 2 விஷயம் நான் இந்த விஷயத்துக்கு நிறைய ஜெபிக்கிறதுனால சொல்றேன். அதாவது, சாத்தான் திட்டம் பண்ணி புகுந்தால் ஆட மாட்டான். இந்த போகிற கேப்பில் சில பேர் சொல்கிறாங்களா, என்னன்னு தெரிலங்க, பேய் பிடிச்சிருச்சு, அது மட்டும்தான் என்ன செய்யும்? ஆடும். பிளான் பண்ணி அவன் வந்தால் நிச்சயமாக அவன் என்ன செய்ய மாட்டான்? ஆட மாட்டான். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களுடைய செயல்பாடுகளை வைத்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய ஆட்டம்லாம் ஆடவே ஆடாது. உங்களை அறியாமல், தேவனுக்கு அடுத்த குணாதிசயத்தை செய்ய முடியாமல், அன்பு செலுத்த முடியாமல், இரக்கம் பாராட்ட முடியாமல், ஒத்து போக முடியாமல் ஒரு மாதிரியா பண்ணுதான் உங்களுக்கு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, அவன் பிளான் பண்ணி மெதுவாக எங்கே வந்துட்டான்? உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். உள்ள வந்து அப்படியே வேலை செய்கிறான்னு அர்த்தம்.
பிசாசினுடைய தந்திரம் வெளிப்புறமாக அல்லது திடீரென்று வந்தால் ஆராதனை ஆரம்பிக்கும் போதே ஆடிரும், ஜெபம் பண்ணும் போதே ஆடிரும். ஆனால் அவனே திட்டம் பண்ணி வந்து நீங்களும் அவனும் சேர்ந்து நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து அவன் உங்களுக்குள்ளே வந்திருப்பான் என்றால் எல்லா ஜெபத்திலையும் அது என்ன செய்யாது, ஆடாது. சீக்கிரத்தில் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதுவானது என்னன்னா கிரியைகள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு கிரியைகள் அவனுடையது இருந்தால் அதை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபிக்க போகிறோன்னா, ஆண்டவரே எனக்குள்ளே ஒருவேளை நான் இதுவரைக்கு உம்முடைய திட்டத்தின்படியாக நான் ஒருவேளை அந்த தகுதியை பெற்றிருந்தும் இவனுடைய சத்தத்துக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நான் ஏதாகிலும் செய்திருந்தால் என்னை உடனே என்ன செய்யும், சரிப்படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் உடனே என்ன செய்தான் பாருங்க, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இதெல்லாம் எங்கே வச்சு தான் நடக்கு? அப்போ இயேசு இருக்கும்போதே யாரும் வந்து நிற்கா? யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஏற்றுக்குவோமா, நம்புவோமா? அதெல்லாம் எப்படி? இயேசு இருக்கிற இடத்துல யாரும் வரமாட்டா, சாத்தான் வரமாட்டான்னு சொல்கிறோம். இயேசு இருக்கிற இடத்துல சாத்தானுக்கு இடம் கொடுக்குற ஆள் இருந்தால் அவன் அங்கே என்ன தான் செய்கிறான், வரத்தான் செய்கிறான். அவன் வந்து அவன் செய்த உடனே இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ உடனே செய்கிறதை சீக்கிரமாய் செய். ஒரு கமெண்ட் கொடுத்து அனுப்புனார் பாருங்க. இவர் வேக வேகமாக போகிறாரு, போய் எல்லாரையும் சந்திக்கிறாரு. நீங்கள் கொலை பண்ணதுக்கு இயேசுவை தானே நினைக்கிறீங்க, நான் வரேன், நான் உங்களுக்கு அவரை என்ன செஞ்சு கொடுக்குறேன் காட்டி பாருங்க. உள்ளே பூந்த உடனே வேலை எப்படி போகுது பார்த்தீங்களா? சாத்தான் உள்ளே பூந்த உடனே வேலையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இவன் சீசனாக இருக்க வேண்டிய ஆள், சீசனாக இருந்து கர்த்தருக்கு உதவி செய்ய வேண்டிய ஆள். இப்போ இவன் நேராக போய் அவருக்கு எதிரடையான ஆட்கள்கிட்ட போய் பேசி அங்கே போய் குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இயேசுவை காட்டி கொடுத்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ 27ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, இவன் விளையாட்டா நினைச்சிட்டான். இப்போ உள்ள வந்த சாத்தான் காட்டி கொடுத்த பிறகு என்ன பண்ணிட்டான், வெளியே போயிட்டான். இப்போ யாரா இருக்காரு, இவரு யூதாஸா இருக்காரு. இப்போ யூதாஸா இருந்து இயேசுவுக்கு நடந்ததை கேள்விப்பட்டவொடனே இவனுக்கு என்ன செய்ய தெரில, என்ன செய்யணும்னு தெரில. அவன் என்ன சொல்றான் பாருங்க, மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். ஆனா இவன் ஆண்டவர்கிட்ட செய்திருந்தான்னா இவனுக்கு முடிவு மாறி இருக்காது. இவன் அதை ஆண்டவரிடத்துல செய்யாம யார் தூண்டுனாங்களோ, யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதே பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஆனா திரும்ப மனங்கசந்து யார்கிட்ட அழுதான், தேவன் அவர்கிட்டயே உடனே அழுதுட்டான். அதனால அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. இவன் பாவம் செய்ததை உணர்ந்தான், தன்னுடைய தகுதி இழந்ததை உணர்ந்தான். ஆனா ஆண்டவர்கிட்ட வரல. இவன் என்ன செய்தானா பாருங்க, அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான். அவன் தான் முடிவு அவனே எடுத்துக்கொண்டான். இது எப்போ நடந்தது, ஏன் நடந்தது என்றால் அந்த தகுதியை இழக்கும் போது. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய சீஷர்களாக தகுதியாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார், அவருடைய சீஷர்கள். அந்த சீஷத்துவத்தில் நாம் சரியாக இருப்பதற்கு நம்மை நாம் இன்னும் பலப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக ஒருவனை நியமிக்கும் போது கூட என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 1:24 எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தில் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு வேறு ஒருவரை நாங்கள் நியமிக்க என்று சொல்லி ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அப்போ யூதாஸ் காரியத்தை என்ன பண்ணிட்டானா பாருங்க, தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியம். இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை இழந்து விடாதபடி, தேவன் தந்த பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து விடாதபடி, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற விஷயங்களை இழந்து விடாதபடி, ஆண்டவருடைய பிள்ளை என்பதை இழந்து விடாதபடி, பேர் கிறிஸ்தவனை போல வாழ்ந்து விடாதபடி, ஏனோ தானோ என்று வாழ்ந்து விடாதபடி, மற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிறார்கள் நானும் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லாதபடி, நீங்கள் வேறு
பிரிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பப்பட்ட, ஆண்டவருக்காக வாழும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டதிலே நிலைத்திருக்கும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. அதை வழிவிலக செய்வதற்கு பல விதத்தில் உங்களை பின்பற்றலாம், பின்தொடர்ந்து வரலாம். பிசாசின் தந்திரம் உங்கள் நண்பர்கள் மூலமாக, பலர் மூலமாக ஆலோசனை கொடுக்கலாம். எந்த ஆலோசனை கொடுத்தாலும் நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நிரூபித்து, ஹல்லேலூயா, இயேசுவின் பிள்ளையாய் இருக்கிறீர்கள் என்பதை சாட்சியாய் அறிவித்து, ஆகையினால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ்வோம். நீங்களும் நானும் அந்த தகுதியை இழந்து விடாமல், என்னுடைய தகுதி என் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நான் பரிசுத்தம் அடைவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் அல்ல, நான் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கத்தக்க வருவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் அல்ல, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அவர் எனக்கு தந்திருக்கிற தகுதியை நான் முழுவதுமாய் அங்கீகரிக்கும் போது நான் அவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பேன். ஹல்லேலூயா. அவரால் பயன்படுத்தப்படுவேன். அவர் அவருடைய வல்லமையை உங்களுக்கு தருகிறார். அவர் தம்முடைய வரத்தை உங்களுக்கு தருகிறார். அவருடைய கனிகள் உங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. நீங்கள் அவரை போல மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தகுதியை உணர்ந்து, ஆண்டவரே, நான் உம்மை போல மாறுவதற்கு, உம்மை போல இருப்பதற்கு ஒரு தகுதியை தந்திருக்கீங்கன்னா, அதை இழந்து போகிற, அதை மாற்றி போடுகிற, அதை என்னை விட்டு அகற்றுகிற அப்படிப்பட்ட தூண்டுதல்கள், கிரியைகள் வரும் என்றால் அவைகளில் இருந்து நான் விலகுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.